அந்த சுத்திகரிப்பு என்பது ஆவியிலே சுத்திகரிப்பு அல்ல. அது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே சிலுவை மரணத்தினாலே நீங்கள் ஆவியில் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். நீ பாவியா கூட இருக்கலாமா, கர்த்தர் ஒன்று மன்னிச்சிருவாராம். ஆனால் நீ கபடா மட்டும் இருக்கக்கூடாதான். வெரி டேஞ்சர். நான் பார்த்துருக்கேன், கபடா இருக்கிற பரிசுத்தவான்களை விட கபடி இல்லாத பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். அதான் அழகா சொல்றேன், தாவீது எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடு இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான்றான். எவன் பாவத்தை நினைக்க மாட்டாரான் கடவுள், எவன் கபடே இல்லாமல் இருக்கிறான் அவன் பாவத்தை கையை தட்டுங்க இருக்கு. எவனுடைய ஆவியில் கபடு இல்லாது இருக்கிறது அவன் பாக்கியவான். நல்லா தெரிஞ்சுக்காங்க, இயேசு கிறிஸ்துவை சுற்றி இன்னசென்ட் சின்னர்ஸ் இருந்தாங்க, கன்னிங் செயின்ஸ் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை சுற்றி யார் யார் இருந்தா? இன்னசென்ட் சின்னர்ஸ், சகேயு, அடுத்து பாவியான ஸ்திரீ, விபச்சாரத்தில் காட்டி கொடுக்கப்பட்ட ஸ்திரீ, வரி வசூலிப்பவன், இவங்கெல்லாம் இன்னசென்ட் சின்னர்ஸ். இன்னொரு பக்கம் ராக்கா பாரா ரீகா பாரா தலையாட்டுறவன் ஆவியில், இவங்கெல்லாம் கன்னிங் சைன்ஸ். இந்த இன்னசென்ட் சின்னர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டார் கர்த்தர், ரட்சிக்க வச்சிட்டார். அந்த கன்னிங் சைன்ஸ் என்ன செய்ய முடியல, ரட்சிக்கப்பட வைக்க முடியல. வேர்ல்ட்லி லாக்கை உடைச்சிட்டாரு, ஆனால் ரிலீஜியஸ் லாக்கை அவரால் உடைக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? மத சம்பந்தப்பட்ட கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கவே முடியல. அவன் தான் அப்படியே பார்ப்பான், இவர் என்ன ட்ரெஸ்ஸை போடுறாரு, இவர் என்ன அதை பண்ணுறாரு, இவர் என்ன ஷூவை போடுறாரு. தம்பி ஷூவை கலட்டுங்க. என்ன கலட்டுங்க? ஷூவை கலட்டுறதுனா என்னன்னு எனக்கு அர்த்தம் சொல்லு. எனக்கு அர்த்தம் சொல்லு. இயேசு கிறிஸ்து ஷூவை போட்டு தான் பிரசங்கம் பண்ணார். அதனால யோவான் சான் சொன்னால் உங்கள் காலை வார கழட்டவான்றான். அப்போ அது வரைக்கும் போட்டுக்கிட்டு தானே இருக்காரு. அரை குறைகள், ஹாஃப் பாயில்டு கிறிஸ்டியன் மென்டாலிட்டி, அது இட் வில் அக்யூஸ் அதர்ஸ். பட் மெச்சூர்ட் மேன், அவன் கேள்வியிலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும். அன்புக்குரியவர்களே, இந்த கேரக்டர் மோல்டிங் இது எங்கே வருதுன்னா பைபிள் ஸ்டடியில் வருது. ஆமென். ஸ்டடி இது வீக்லி ஒன்ஸ் இல்லை, டெய்லி ஸ்டடி பண்ணணும் வீட்டில். டெய்லி ஸ்டடி, மார்னிங் ஸ்டடி. பைபிள் எடுத்தோடனே கடவுள் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு எழுதுங்க. நல்லது. எந்த ஏரியாவில் கடவுள் என்ன மாற விரும்புகிறாரு? நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டு, அப்படின்னா நான் தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஏற்கனவே பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாக இருக்கிறேன், இனிமேல் நான் சுத்திகரிப்பதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்பதுதான் கிருபையின் உபதேசம். அப்பொழுது சுத்திகரித்து கொண்டு அப்படின்ற வார்த்தை எதுக்கு வருது? எதுக்கு வருது? அந்த சுத்திகரிப்பு என்பது ஆவியிலே சுத்திகரிப்பு அல்ல. அது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே சிலுவை மரணத்தினாலே நீங்கள் ஆவியில் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்ப உள்ள சுத்திகரிக்கப்பட்டதை நீங்க வெளியில செயல்களில் காட்டுறீங்க பாருங்க. இந்த செயல்களில் காட்டுற சுத்திகரிப்பை தான் நான் பேசுறேன். புரியுதா? ஒரு நல்ல ஒரு தங்கத்தை நீங்கள் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகி தூசி படிஞ்சிருந்தாலும் அந்த தங்கத்தை கொண்டு போய் நீ கொடுக்கும்போது தங்கத்தோட ரேட் என்ன செய்யாது? குறையாது. ஆனால் அதை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ணுறீங்க, ரேட்டு கூடலை. ஆனால் அது விற்கும்போது அதே ரேட்டுக்கு தான் போகுது. ஆனால் அதை போடும்போது அது அழகானதாக இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டப்போ என் ரேட்டு ஒரே ரேட்டு தான். ஆனால் நான் என்னை பாலிஷ் பண்ணும்போது அது பலருக்கு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறது? மாறுகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்கிறேன். தங்கத்தோட ரேட்டு மாறாது. பிஸ்கட்டாக இருக்கும்போது அதே ரேட்டு, ஆனால் அது ஆர்னமெண்ட்டாக மாறும்போது ஜனங்கள் அதை ரசிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டபடி பிஸ்கட்டாக நீங்கள் இருக்கக்கூடாது, ஆர்னமெண்ட்டாக நீங்கள் மாறுறது. ஸோ என்ன சொல்ல வரேன்? நியூ கவர்னண்ட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய குணநலன்கள் ஆவியானவரால் மாற்றப்பட வேண்டும். அப்புறம் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க, அவர் மாற்றுகிறதை நீங்கள் ஆத்துமாவிலே புரிந்து கொண்டால்தான் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட முடியும். ஏன்னா உங்கள் அனுமதி இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதை ஒழிக்கணும் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் ஒழிப்பார். நீ ஒழிக்க வேண்டாம், ஒழியணும் நீ நினச்சினா அவர் ஒழிச்சுவார். நீ வளர வேணாம், நீ வளரணும்னு நினச்சினா அவன் வளர்த்துருவார். அப்படியே இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ நினைக்கணும். ஹல்லேலூயா. இதை நினைக்கணும். ஆமென். ஸோ திஸ் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேர்கள் பிடுங்கப்படுகிறது.
செயல்கள் அப்படி இருப்பது போல தெரிந்தாலும் வேர்கள் இல்லாத வரைக்கும் செயல்கள் அதிக நேரம் நீடிப்பது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். வார்த்தைகள் வேரை சுட்டரிக்கிறது. வேர் சுட்டரிக்கப்பட்ட பின்பு கிளை பச்சையா தெரிஞ்சாலும், நான் ஏற்கனவே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன்ல காமிச்சேன், பச்சையா தெரிஞ்சாலும் அது கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? வாடிடும். ஆனா வேரோடு இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு சிக்கல், அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சோ நண்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல ஒரு பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர் என்றால், நல்ல ஒரு புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கேரக்டர்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் எனக்கு வேணும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். வசனங்களை வாசிக்கும் போதுதான் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோம், என்ன அசிங்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது என்பதை அது காட்டுகிறது. ஆனா பைபிளுக்கு பேர் என்னது? கண்ணாடி. கண்ணாடி. மற்ற கண்ணாடி முன்னாடி 7 மணி நேரம் நிக்கிறீங்க, இந்த கண்ணாடியை மட்டும் யார் கண்ணாடியில் அதிக நேரம் நிற்பா? கண்ணாடி முன்னாடி யாரு நல்ல அழகா தெரியணும்னு நினைக்கிறவன் அதிக நேரம் கண்ணாடியில நிக்கிறான், கையை தட்டு. பைபிள் சொல்ல திருவசனமாகிய கண்ணாடி அப்படின்னு சொல்லுது. கண்ணாடியிலே தன் முகத்தை காண்கிற 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனம். அப்ப ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி நிக்க நீங்க அழகாயிட்டே இருக்கிறீங்க. யாராச்சும் இப்படி கண்ணாடியில பார்த்துட்டு போயிருவீங்களா? இல்லையே. எல்லாரும் ரொம்ப நேரம் நிக்க விரும்புறீங்க கண்ணாடி முன்னாடி. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, ரொம்ப நேரம் நில்லுங்க. அது வசனம் உள்ள போக போக அது உங்களை அழகாயிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில் நாம் பார்க்கவே முடியல. ஆடுறாங்க ஆவியில் நிறைஞ்சு, ஆனா மனசுல கபடு, வஞ்சகம், பொறாமை, சூது. இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதுவும் அதுவும் சேர்ந்து இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அவங்களால அதிக நேரம் பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, பழைய மாதிரி கடவுளோட வாழ முடியல, பழைய மாதிரி கடவுளோட வாக் பண்ண முடியல. ஏன்னா இவர்களுக்கே இவர்களுடைய குணம் குற்ற உணர்ச்சி சொல்லுது. நீ இப்படி தப்பா பண்ணிட்ட, புறங்கூறிட்ட, அப்படி அந்த குற்ற மனசாட்சி வந்தனால அவங்களால போய் ஜெபம் பண்ணவே முடியாது. அவர்கள் தங்களை ஒழித்துக்கொள்ள விரும்புவார்கள். அவர்கள் வேகமாக போர்வைக்குள்ள போய் தூங்கிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை கேட்க என்னால் இந்த ஆதாம் ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒளிஞ்சுக்க தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்களால முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா தே ஃபீல் கில்ட்டி. அவர்கள் மனசாட்சி அவர்களை குற்றம் உண்டு குற்றம் இல்லை நியாயந்திருக்கிறனால அவங்களால தைரியமாக தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. ஏன்னா நின்ன கடவுள் சொல்லிடுவார், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ செஞ்சது தப்பு என்று சொல்லுவார். அதனால் நாளடைவில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? கடவுளுக்கு முன்னாடியே வராமல் ஒளிஞ்சிருக்க பார்க்குறான். ஒளிஞ்சிருக்க இன்னும் மோசமான சூழ்நிலைக்குள்ள மனிதன் கடந்து செல்கிறான். திஸ் இஸ் வாட் டெய்லி டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்குள்ள இல்லாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஸோ பைபிள் மெடிடேஷன் என்ன செய்யுதுன்னா, ஒருத்தன் கேரக்டர் அப்படியே மாற்றுது, அவனுக்கே தெரியாமல் மாற்றுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.